வெல்கம் டு vanshi cafeteria. நம்மளோட சேனலில் ஒரு இந்தியன் ஸ்வீட் ரெசிபி காசி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த காசி அல்வா வந்து வெள்ளை பூசணிக்காயில் பண்ணுவாங்க. வெள்ளை பூசணிக்காய் வந்து நான் 1 கிலோவுக்கு 50 கிராம் கம்மியாக வாங்கியிருந்தேன். அதை வந்து தோல் சீவி துருவி வச்சுருக்கேன். இதில் 1.5 கப் அளவு பூசணிக்காய் துருவினது இருந்தது, அதனால் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனதும் அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம துருவி வச்சுருக்க வெள்ளை பூசணிக்காயை அதில் சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிடாதீங்க, அந்த தண்ணியோடய தான் அதை போடணும். ஏன்னா அந்த தண்ணியில் தான் அந்த ஒயிட் பம்ப்கின் வந்து வேகும், அதனால் தண்ணியை வந்து வடிச்சிடாதீங்க. இதை வந்து இங்கிலீஷில் ஒயிட் பம்ப்கின் சொல்லுவாங்க, ஆஷ் கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து கல்யாண பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது குக் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பூசணிக்காய் வேகும். ரொம்ப லேட் ஆகும்னு இல்லை, வேகமாகவே வெந்துடும். இல்லாட்டி குக்கரில் வச்சு கூட கொஞ்சம் நேரம் நெய் விட்டு வதக்கிட்டு குக்கரை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து ஒரு 3 விசில் விட்டுட்டு அடுத்து திருப்பி வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி இந்த அல்வாவும் பண்ணலாம். அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் அதை வந்து வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பூசணிக்காய் வந்து வேகமாக வேகும். இந்த டிஷ் வந்து அடிப்பிடிக்காது, அந்த பயம் இல்லை. ஒரு சிலது வந்து அல்வா கிண்டுறப்ப கிளறிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அதனால் கிளறிட்டே இருக்கணும். இந்த அல்வாவில் வந்து அந்த பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கிளறி விட்டுட்டே இருந்தால் போதும். அப்பப்போ மட்டும் நெய் சேர்த்தா போதும். நெய்யும் ரொம்ப தேவைப்படாது, ஒரு 10லேருந்து 15 ஸ்பூன் நெய் அளவு தான் தேவைப்படும். அதுவும் நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப சின்ன ஸ்பூன் தான். அந்த சின்ன ஸ்பூன்லேயே 10லேருந்து 15 ஸ்பூன் நெய் தான் நான் யூஸ் பண்ணேன், ரொம்ப யூஸ் பண்ணலை. அப்பப்போ கிளறிட்டே இருங்க அந்த பூசணிக்காய் வேகிற வரைக்கும். வெந்த பின்னாடி தான் நம்ம அந்த ஃபுட் கலர், சுகர் இந்த இதில் ஆட் பண்ண முடியும். அதாவது ஆர்டிஃபிஷியல் கலர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா குங்குமப்பூவை வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருங்க. அந்த டிஷ்ஷு செய்கிறப்பவும் அதோட கலரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமேவும் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்டை வந்து இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் ஒரு பிஞ்ச் சால்ட்டு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த சொன்னேன்ல கலருக்காக குங்குமப்பூவை வெதுவெதுப்பான தண்ணியில் வச்சுருந்தேன். அந்த இதை ஊறி அந்த கலர் கிடச்சிது. அந்த கலரை அப்படி டேரெக்டாக அதில் சேர்த்துட்டேன் நான். இந்த கலர் வந்து உங்களுக்கு லைட்டாக இருக்குது, உங்களுக்கு நல்லா கலர் பிரைட்டாக வேணும் அப்படின்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். எப்போயோ ஒரு தடவை தான் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணி ஸ்வீட் சாப்பிட்றோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போயோ ஒரு தடவை சாப்பிட்றதுனால உடம்புக்கு எதுவும் ஆகாது, பயப்படாதீங்க. நான் முன்னாடி போட்டதுக்கும் இப்போ ஓரளவு அந்த பூசணிக்காய் குக் ஆனதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அதனால் நீங்கள் வந்து பேன்லேயே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேகமாக குக் பண்ணிவிட்டு டக்குன்னு அல்வா பண்ணணும் அப்படின்னா குக்கரில் 2லேருந்து 3 விசில் விட்டுட்டு அதுக்கடுத்து அந்த வேறு பேனில் மாற்றிட்டு நம்ம நெய் விட்டு சுகர் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா சாஃப்ரான் ஆட் பண்ணி கலர் லைட்டாக தான் வந்தது. கலர் நமக்கு நல்லா பிரைட்டாக இருந்தால் பார்க்கவே நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எல்லோ ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூசணிக்காய் நல்லா குக் ஆகிருக்கு, டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். அப்பப்போ 2 ஸ்பூன் இல்லாட்டி 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறிட்டே இருங்க. ஏன்னா அந்த நெய்யோட ஃப்ளேவரும் அந்த ஸ்வீட்டுக்கு வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கு தான் நெய் சேர்த்து எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும்.
அல்வா ரெடிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரும். அந்த அல்வா வந்து பார்க்கவே கிளிட்டர் ஆகும். அந்த பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம கிண்டணும். இப்போ நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கப்பில் 1.5 கப் பூசணிக்காய் இருந்தது துருவனது. அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எடுத்திருக்க 3/4 கப்பில் கொஞ்சம் தான் அதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஸ்வீட் டேஸ்ட் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஸ்வீட் போட்டோம் அப்படின்னா திகட்டிரும். அதனால் அதுலேருந்து கொஞ்சம் சுகர் போட்டிருக்கேன் நான். டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். சுகரும் சால்ட்டும் எப்போவுமே கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கம்மியாக போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் அதுக்கேற்ற மாதிரி போடணும். எப்போவுமே நம்ம அதிகமாக போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம குறைக்க முடியாது. அதனால் சுகரும் சால்ட்டும் எப்போவுமே பார்த்து போடுங்க, எந்த ஒரு சமையல் பண்ணுறதா இருந்தாலும். அந்த அந்த பூசணிக்காய் ஃபுல்லாக திரண்டு அந்த பேனே வந்து பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். நல்லா கண்ணாடி மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த பூசணிக்காய் பார்த்தாலே ஒரு கிளாஸினஸ் வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். வேகமாகவே ரெடி ஆயிரும். பார்க்கவும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் நான் வாசனைக்காக. பூசணிக்காய் நல்லா குக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதக்கினா போதும், நம்ம எதிர்பார்த்த அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடும். இப்போ வந்து நான் சின்ன பேனில் அந்த முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்து அதில் சேர்க்க போகிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பூசணிக்காய் அல்வா வந்து நமக்கு ரெடி ஆயிடும். அதனால் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு வந்து நெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதில் வந்து முந்திரி பருப்பை போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து உலர் திராட்சை சேர்த்துருக்கேன். உலர் திராட்சை வந்து நல்லா பபுள் மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜ் வந்தால் தான் அது வந்து நல்லா நெய்யில் வந்து ஃப்ரை ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த திராட்சை ஃபுல்லாக நல்லா பபுள் மாதிரி வந்துச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து அல்வாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அல்வா இப்போ முன்னாடிக்கும் இப்போக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா திரண்டு வருது, பேனில் இருந்து நல்லா திரண்டு வருது. நல்ல ஒரு கிளாஸினஸ் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு கிலோ பூசணிக்காயில் இவ்வளோ தான் வந்துச்சு அல்வா. ஏன்னா தோல்லாம் சீவி துருவி அதை குக் பண்ணுறப்ப அந்த ஈரப்பதம்லாம் ட்ரை ஆகி அது வந்து குறைஞ்சிடும், பாதியை குறைஞ்சிரும். நம்ம துருவினதை பாதியை குறைஞ்சிரும். இந்த ஸ்வீட் வந்து நம்ம கைவிடாமல் நெய்யிலே பண்ணுறனால கெடாது. 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நல்லா திரண்டு வருது பாருங்கள், பேனில் ஒட்டாமல். நல்லா கிளாஸியாக இருக்குது பார்க்கவே. நல்லா குக் ஆயிருச்சு பூசணிக்காவும். நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள். திரண்டு நல்லா கிளாஸியாக வந்திருக்கு, பார்க்கவே நல்லாயிருக்கு. நம்மளோட பூசணிக்காய் அல்வா, கல்யாண பூசணி அல்வா ரெடி ஆயிடுச்சு. காசி அல்வாவும் சொல்லலாம். காசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.